திருமணமாகி கிட்டத்தட்ட 14 வருடம் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்க. அப்போ என் நண்பர்கிட்ட சொல்லும்போது நண்பர் சொன்னார், "நேராக திருச்செந்தூர் போ. உனக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிக்குமோ அதை விட்டுரு" அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அசைவ உணவு சாப்பிட்றது. ஸோ அதை முதல்ல விட சொன்னார். ஏன்னா கர்ம வினைகள் அதனால தான் நம்மளை பின்தொடருமா. அசைவ உணவு விட்டினா கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும்னார். சரி, ஃபஸ்ட்டு அசைவ உணவுகளை சாப்பிட்றத விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போனால் நேராக போய் கடலில் குளிக்க சொன்னார். ஏன்னா கடலும் முருகனும் வேறு கிடையாது. முருகரும் கடலும் ஒன்று. அதனால் முதல்ல போய் கடலில் குளினார். முதல்ல கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாழி கிணறுல போய் நீராட சொன்னார். நாழி கிணறுல நீராடிட்டு நேராக போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்து மடிப்பிச்சு எடுக்க சொன்னார். மடிப்பிச்சு எடுக்கும் போது யார்கிட்டையும் எதுவும் பேசாத. முதல்ல எப்போ காசு மடிப்பிச்சு விடுதோ அதுலேருந்து அரை மணி நேரம் எடுக்க சொன்னார். எடுத்துகிட்டு அந்த காசை கொண்டு போய் ஹோட்டலில் நல்லா சாப்பிட சொன்னார். அப்படி இல்லைன்னா அந்த காசை வீட்டுக்கு கொண்டு வந்து மளிகை பொருட்கள் வாங்கி அதில் சமைச்சு என்னையும் என் மனைவியும் சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டோம். இப்போ எங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாச்சு. கிட்டத்தட்ட 5 மாதம் போயாச்சு. 5ஆம் மாதம் வீட்டில் பூமுடியும் நடத்தி முடிச்சிட்டோம். முருகனை நம்பினா கண்டிப்பாக நடக்கும். நம்பணும், முதல்ல முருகனை நம்பணும். திருச்செந்தூரில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் இந்த மாதிரி 1.5 வருஷமாக மடிப்பிச்சு எடுக்கும்போது கரெக்டாக இந்த வருஷம் 2025 ஜூன் மாதம் நான் மடிப்பிச்சு எடுத்துக்கும்போது ஒரு சின்ன பையன் என்கிட்ட வந்து கேட்டான், "எதுக்கு நீ நிற்கிற மடிப்பிச்சு எடுக்கிறேன்னு?" கேட்டான். நான் அவனுக்கு என்ன ஒரு 8 வயசு 9 வயசு இருக்கும். உடனே சிரிச்சுட்டு ஒரு 10 ரூபா போட்டுட்டு போயிட்டான். "நீ போடானா" போயிட்டான். திருப்பி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தான். திருப்பி என் தட்டில் 10 ரூபா என் மடிப்பிச்சு எடுக்கும்போது 10 ரூபா போட்டுட்டு, "நீ எதுக்கு நிற்கிற?" அப்படின்னு கேட்டான். "உனக்கு என்னடா பிரச்சனை, நீ போடா" அப்படின்னு. "நீ முதல்ல போட, உன் பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு" சொல்லிட்டு போயிட்டான். என் பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு ஒரு நிமிஷம் புரியல. டக்குன்னு அங்கே திரும்பி பார்க்குறேன், அந்த பையனையே காணோம். ஒரு நிமிஷம் உடம்புல அப்படியே சிலுத்து போச்சு. வீட்டுக்கு வந்தால் அடுத்த மாதம் என் மனைவி கன்சீவ். நடந்தது யார், உண்மையில் வந்தது யார்? முருகனே எனக்கு அருள்வாக்கு சொன்ன மாதிரியே இருந்தது. முருகன் தான் வந்தான். இதை நான் நம்புகிறேன். இதோட ஃபுல் வீடியோ என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். முருகனை நம்பினோர் கைவிடப்படார்.